இந்திய அரசியல் வானில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் அரசியல் கட்சிகள் உள்ளன. தமிழ்நாட்டிலும் சிறியதும் பெரியதுமாக நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் உள்ளன. திமுகவுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த செல்வாக்கு மிக்க ஒரே கட்சி காங்கிரஸ். 1968ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் பல கட்சிகள் உருவானது. அந்த கட்சிகள் அத்தனையின் நோக்கமும் ஒன்றுதான், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அது. ஆனாலும் 75 ஆண்டுகளாக இளமை தீரத்துடன் களத்தில் நிற்கிறது திமுக. ஆறாவது முறையாக ஆட்சியை பிடித்துள்ள திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை இலக்காக வைத்துள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் வரவுக்கு பின்னர் கட்சிக்கு புது ரத்தம் கிடைத்துள்ளது. திராவிடர் கழகம் திமுக எனும் அரசியல் கட்சியாக மாற்றம் பெற்ற தருணம் மிக முக்கியமானது. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த அரசியல் கட்சிகளைப் போன்று அல்லாமல் திமுக தனக்கென தெளிவான தமிழ் மொழி சார்ந்த, இனம் சார்ந்த கொள்கைகளை உருவாக்கி கொண்டது. திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, அது பெரியார்கிட்ட வரும்போது, திமுகவாக மாறும்போது பெரியார்கிட்ட இருந்த அரசியல் தீவிர தன்மை, சாதி ஒழிப்பு, இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு போன்ற விஷயங்கள்லேருந்து அது வெளியேறி அதிலிருந்து குறைவானதாக மாறுது. ஆனால் நீங்கள் தேசிய அளவில் அல்லது தமிழ்நாட்டில் இருந்த மற்ற கட்சிகளோட, தேசிய கட்சிகளோட ஒப்பிடும்போது அது எடுத்து கொள்கை பாத்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப முற்போக்கானது அண்ணா கட்டமைச்சது. அப்போது ஒரு புரட்சிகரமான ஒரு சாதி ஒழிப்பு கட்சியிலிருந்து வெளியே வந்தவர்கள் அந்த கட்சியை ஒரு தேர்தல் கட்சியாக கட்டமைக்கும் போது வெறுமனே அதிகாரம் இருந்த தேர்தல் கட்சி போல் அவங்க கட்டமைக்கலை. குறிப்பாக மற்ற தேர்தல் கட்சிகள், காங்கிரஸ் மற்ற தேர்தல் கட்சிகள் மட்டுமில்லை, கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ரொம்ப முற்போக்கு பாத்திரம் வகித்த தேர்தல் கட்சிகளையும் தாண்டி ஒரு முற்போக்கு அம்சமான விஷயங்களை அவங்க கட்டமைக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க மொழி சார்ந்த விஷயங்களில் கட்டமைச்சது. அந்த கட்சி உருவாக்கப்பட்ட போதே மொழிக்கு ரொம்ப பிரதான முக்கியத்துவம் கொடுத்ததும், தமிழ் தனித்தமிழில் பேசுவது, தனித்தமிழ் சொற்களை சமூகத்தில் கொண்டு வர்றதுன்னு சொல்லி தன்னோட மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சியாக, முழுக்க மொழி சார்ந்த கட்சியாக தான் அண்ணா கட்டமைக்கிறார் பெரியார்கிட்ட இருந்து வந்ததுக்கு பிற்பாடு. அப்படி இந்த மொழி சார்ந்த கட்டமைப்பு வைக்கும்போது கூட அதில் உங்களுக்கு பழம்பெருமை பேசுகிற மதம் சார்ந்த, சமயம் சார்ந்த பின்புலத்தை அதில் மைனஸ் பண்ணுறாரு. அப்போ வெறும் மொழி அப்படின்னா, அதுக்கு முன்னால் இருந்த தமிழ் உணர்வாளர்கள் பார்த்திங்கன்னா மொழிங்கிறது சமயம் சார்ந்த அறிஞர்களாக தான் இருந்தாங்க. தமிழ் உணர்வுலாம் இருக்கும், ஆனால் சைவ சமயம் இருந்தால் அது, வைணவமாக இருந்தால் அது ப்ரமோட் பண்ணுற சமயம் சார்ந்தவளை தான் இருப்பாங்க. அதில் ஒரு சிறப்பு, அண்ணா செய்த சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, சமய சார்ந்த பின்புலத்தை தமிழ் மொழியிலிருந்து தவிர்க்கிறார் அண்ணா. பக்தி இலக்கியங்களை தவிர்த்து விட்டு ஒரு தனி அடையாளத்தை தமிழுக்கு அவர் கொடுக்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்க கம்பராமாயணத்தை பற்றி பேசுனதில்லை. ஏன்னா அதுக்கு முன்னால் கம்பராமாயணத்துக்கு எதிராக தீவிரமாக பேசினவங்க. அப்போ வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிலப்பதிகாரம் குறித்து சிலாகிச்சு பேசுகிறாங்க. அப்போ கண்ணகியை எப்படி பார்க்குறாங்கன்னா, அரசு அதிகாரத்தை கேள்வி கேட்ட ஒரு பெண்ணாகும். அது சேர சோழ பாண்டியர் 3 பிராந்தியத்தை 3 மூவேந்தர்கள் வாழ்நிலையில் இருக்கிற மக்களோட வாழ்க்கையை பற்றி சொல்கிற ஒரு இலக்கியமாக அவங்க பார்க்குறாங்க. பெரியார்கிட்ட இருந்து வெளியே அந்த கண்ணோட்டத்தில் நிறுவுறாங்க. அப்போது திருக்குறளை தூக்கி நிப்பாட்டினது, நாலடியார், இது மாதிரியான பெரிய புராணம், பெரிய புராணத்துக்கு பதிலாக இவங்க புறநானூறு, அகநானூறு, தேவாரம், திருவாசத்துக்கு பதிலாக இதெல்லாம் நிப்பாட்டினது கலிங்கத்து பரணின்னு சொல்லி தமிழை ஒரு போர்க்குணம் கொண்ட மொழியாக திமுக அதை எடுத்து வெளியே சொல்கிறாங்கல்ல. இது இன்னொரு சிறப்பாக இருக்குது, எந்த கட்சிக்கும் இல்லாத சிறப்பு. அதுக்கு முன்னால் மொழி உணர்வு சார்ந்த எந்த இயக்கமே தமிழ்நாட்டில் கிடையாது. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், யாருமே கிடையாதுங்கிறது மட்டும் இல்லை, அவர்கள் மொழியை ஒரு பொருட்டாகவும் மதிச்சதில்லை. காங்கிரஸ் கட்சி மொழிக்கு எதிரான ஒரு அமைப்பாகவும் இருந்தது. இப்போ அந்த சூழலில் இது ரொம்ப முக்கியமானதாக, இந்திய அளவில் யாரும் செய்யாத ஒரு முக்கியமான விஷயமாக அது இருந்தது. இன்றைக்கி தேர்தல் அரசியலில் இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு வந்திருக்கிறாருன்னா, இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆதிக்க திணிப்புக்கு எதிரான குரல், அது இந்தியோ சமஸ்கிருதமோ வேறு எந்த மொழி இருந்தாலும் அதை எதிர்க்கிற குணாம்சம் என்கிறது பார்த்தீங்களா, இந்த கட்டமைப்பு திமுகவின் அடிப்படையான கட்டமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி இந்தியாவில் 6 தேசிய கட்சிகளும் 58 மாநில கட்சிகளும் உள்ளன. 2763 அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் உள்ளன. இதில் பெரும்பான்மை கட்சிகள் பெயரளவுக்கான கட்சிகளாக மட்டுமே உள்ளன. தேசிய கட்சிகளை கடந்து 3வது பெரிய வலிமை பொருந்திய கட்சியாகவும் தென்னிந்தியாவின் ஒரே மாநில கட்சியாகவும் இருப்பது திமுக மட்டுமே.
இல்லை, ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்கணும், வீரியமாக இருக்கணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்று வந்து அதனுடைய கொள்கையில் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத தன்மை. வெவ்வேறு காலகட்டங்களில் அரசியல் சூழ்நிலைகள் நெருக்கடி காரணமாக சில சமரசங்களுக்கு உட்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் கொள்கையினுடைய அடிப்படையை விட்டு கொடுக்கவே கூடாது என்கிற உறுதி, அது தலைவர்கள் மாறி இருக்கலாம், தொண்டர்கள் மாறி இருக்கலாம், இயக்கத்தினுடைய அதனுடைய செயல்பாடுகள், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டிரான்சிஷன் எல்லாம் தாண்டி ஐடியாலஜியை விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதி. அடுத்தது தலைமைக்கு வரக்கூடியவர்களுடைய மக்கள் ஆதரவு, அந்த கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப், அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொண்டர்கள். இது 2. 3வது ஒரு கட்சிக்கு தேவையான இளைஞர்கள். இந்த 3ல் எது ஒன்று மிஸ் ஆனாலும் அதை வந்து அந்த கட்சிகள் ஒன்றியத்தில் பவரில் இருக்கக்கூடியவர்களாலும் குறிப்பாக பாஜக மாதிரியான சக்திகளாலும் கபலீகரம் செய்யப்படுவதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா பெரியார் கொடுத்த கொள்கையை பொலிட்டிக்கல் ஃபார்முக்கு, எலக்ட்ரல் ஃபார்முக்கு அண்ணா மாற்றுகிறார். அதை அப்படியே கலைஞர் கேரி பண்ணுறார். இன்றைக்கி அதை இந்தியமயமாக்கி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தற்போதைய தலைவர். அதே போல் எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டோம், தொண்டர்கள் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இளைஞரணி எடுத்துக்கலாம். இளைஞரணி வந்து 80களில் ஒரு 4-5 அமைப்பாளர்னு தொடங்கப்பட்டது. இப்போ பின்னால் அது ஒரு 4 ஆண்டுகள் கழித்து மாவட்ட அமைப்புகள் போடப்பட்டன. அதன் பிறகு ஒன்றிய நகர அமைப்புகள் போடப்பட்டன. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு இளைஞரணி உறுப்பினர், ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு இளைஞரணி நிர்வாகி என்கிற அளவுக்கு நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணுறோம். அதே போல் மகளிர் அணிக்கு, அதே போல் ஐடி விங்குக்கு என்று டீசென்ட்ரலைஸ், ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு யூனிட் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நோக்கி அமைப்பு விரிவாக்கிக்கிட்டே இருக்குது. இது 2வது. 3வது முக்கியமான விஷயம் இளைஞர்களுடைய இருப்பு. எப்பொழுதுமே வந்து புதிய ஃபோர்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்கணும். ஒரு வயதானவர்கள் வெளியில் போகிறாங்க, காலாவதி ஆகிறாங்க, இறந்து போகிறாங்க, இல்லை கட்சியை விட்டு ஓய்வெடுக்க போகிறாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு இளம் ரத்தம், அது நிர்வாகிகள் அளவுலையும் சரி தொண்டர்கள் அளவுலையும் சரி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். இது 3த்துலேயுமே திமுக தொடர்ச்சியாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. மாநில கட்சிகளினுடைய இருப்பை வந்து சவாலுக்கு உட்படுத்தின காலகட்டம்னா ஒரு 2 காலகட்டத்தை சொல்லலாம். ஒன்று எமர்ஜென்சி, அதற்கு பிறகு மோடியினுடைய ஆட்சி. அதே போல் மாநில கட்சிகள் செழிப்பாக இருந்த காலகட்டம் அப்படின்னா விபி சிங்கினுடைய பவருக்கு பிறகு ஒரு 15 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனால் மோடி வருவது வரைக்குமே கூட ஒரு 15லேருந்து 20 ஆண்டுகள் மாநில கட்சிகள் பெருமளவு செல்வாக்கோடு இருந்த காலகட்டம். அப்போது திமுக மட்டும்தான் இந்த 3 ஃபேஸையுமே தாண்டி நிற்கிது. எமர்ஜென்சிங்கிற ஒரு ஃபேஸையும் தாண்டி இருக்கிறோம். செழிப்பாக இருந்த அந்த மாநில கட்சிகள் அதிகாரத்தோடு இருந்த அந்த விபி சிங்கிலிருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்குமான அந்த பீரியடையும் தாண்டி இருக்கிறோம். இன்றைக்கி மோடி என்கிற ஒரு பெரிய அலையையும் தாண்டி இருக்கிறோம். அப்படின்னா அதற்கு இந்த 3 முக்கியமான காரணங்கள் தான். எப்பொழுதுமே வந்து ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் தான் ஒரு கட்சியினுடைய எஃபிஷியன்சியை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒன்று பெஸ்ட் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி. அதில் தப்பித்தவர்கள் கூட மோடியினுடைய இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி காலகட்டத்தில், சர்வாதிகார காலகட்டத்தில் அடிபட்டிருக்கிறாங்க. லாலுவில் தொடங்கி, என்சிபியில் தொடங்கி, ஆம் ஆத்மியில் தொடங்கி ஏகப்பட்ட பேர். இன்னொன்று சொல்லப்போனால் அஸ்ஸாமில் வந்து ஒரு காலகட்டத்தில் ஆயுதமேந்தி போராடிய குழுக்கள்லாம் இன்றைக்கி பிஜேபிக்கு அடிமையாக போய்விட்டார்கள் அப்படிங்கிற அளவிற்கு நாம் பார்க்குறோம். வெஸ்ட் பெங்காலில் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய இருப்பாக இருக்கட்டும், பஞ்சாபில் வந்து அகாலிதளம் இடையில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அவங்க வந்து பிஜேபியோடு சமரசம் செய்து கொண்டு போன ஒரு சூழலெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கும் இந்துத்துவ சக்திகள் இந்த நாட்டை வந்து முழுமையாக காவி அடிக்காமல் இருக்கிறாங்க, ஒரு பன்முகத்தன்மையை முற்றிலுமாக சிதைக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு தடையாக வந்து திமுக மட்டும்தான் இருக்குது. அப்போ இவங்க நினைக்கக்கூடிய அந்த பயங்கரவாத கட்டமைப்புக்கு, ஒரு காவி கட்டமைப்புக்கு, ஏக பாரதம்ங்கிற பேரில் ஒரு பண்பாட்டை கலாச்சாரத்தை திணிக்கிறதுக்கு, பன்மைத்துவத்தை அழிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் திமுக வந்து அவர்களுடைய கண்ணில் விழுந்த தூசியாக உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால தான் வந்து அவங்க திமுகவை நோக்கி, தென்முனையை நோக்கி மிக கடுமையான பல்வேறு முனைகளிலிருந்து தாக்குதலை அவங்க தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை எப்படி வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தென்முனை திமுகவை ஒழிப்பது அப்படிங்கிறது இறுதி இலக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது ஜீவமரண போராட்டம். அந்த போராட்டத்தை கைவிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திமுகவோட இருப்பு அவசியப்படுது. எல்லாற்றை விட முக்கியமான விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மோஸ்ட் அக்ரஸிவ் பார்ட்டி. கொள்கைக்காக எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத பார்ட்டி. அதுக்கு உதாரணத்துக்கு கட்சி தொடங்கி முதல் மாநாடு நடக்குது. அந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட தொடங்கப்பட்ட எல்லா கிளைக்கழகத்திலையும் குறைந்தபட்சம் 2 கூட்டமாவது போட்டாங்க அப்படிங்கிற நிலைமையை பார்க்குறோம்.
ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டே இருந்தன அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்திருக்கு. அது எல்லாமே தடை மீறி நடத்தப்பட்ட கூட்டம். ஒவ்வொரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு பேர்லையும் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது, ஒரு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது, குறைந்தபட்சம் தடியடி நடத்தப்பட்டது, அதிகபட்சம் குன்றத்தூர் பக்கத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த நெருக்கடிகளை தாண்டி கூட்டம் போட்டு வளர்ந்த கட்சி அது இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், அரசில் இருக்கிறோம், பவர் இருக்கிறது. ஆனாலும் டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வெறும் லீகல் ஃபைட்டாகவும் பார்லிமெண்ட்ரி ஃபைட்டாகவும் மட்டும் கொண்டு போகாமல் மக்களை எஜுகேட் பண்ணணும், மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக இயக்கத்தின் இளைஞரணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 234 தொகுதியில் தலைமை வந்து எல்லா தொகுதியிலையும் எல்லா மாவட்டத்திலையும் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ இது என்ன அர்த்தம்னா இன்றைக்கும் நாங்கள் மக்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணிகிட்டே இருக்கோம், கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த அக்ரஷன் குறைஞ்சு போயிடலை அப்படிங்கிறதுக்கு சாட்சி. இப்போ அந்த கொள்கை, அக்ரஷன், வழிகாட்டக்கூடிய தலைமை, புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள், இந்த 4 விஷயம்தான் திமுகவை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க வச்சிருக்குன்னு பார்க்குறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவின் போது அதிமுக பலவீனமானது. திமுக பலவீனமாக இருப்பதாக நம்பப்பட்டது. அரசியலில் திமுகவின் செயல் தலைவராகி திமுகவை 10 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆளும் கட்சியாக்கினார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கள் வந்து கலைஞர் வந்து 2016 கூட 2011 ஒரு சட்டசபை தேர்தல் நடந்ததில்ல, அந்த தேர்தலில் கலைஞர் பலமான கூட்டணியை வைக்கலை. ஏன் வைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எனக்கு தெரிஞ்சு 2006 அவர் 11 வரைக்கும் ஆட்சி நடத்தினார் இல்லைங்களா, அவர் அது வரைக்கும் முன்னால் செய்த ஆட்சியோடும் சிறப்பான திட்டங்களை அந்த 5 ஆண்டுகளில் தான் கொண்டு வந்தார். அவர் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து வந்து கடைசி 5 ஆண்டு அவர் வந்து மிக சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு. அந்த ஆட்சி வந்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு அவர் உறுதியாக நம்பினதுனால, நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்குங்கிற நம்பினதுனால கூட்டணி வைக்கலை. அதனால் 2011 வந்து கூட்டணி, பெரிய கட்சி கூட்டணி இல்லாமல் சின்ன சின்ன கூட்டணி வச்சது. அன்னைக்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருந்த உள்ளாட்சியில் இருந்த சில பேர் செஞ்ச விஷயங்கள்னால கட்சி தோற்பதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சு போச்சு. அதாவது தமிழ்நாடு தழுவிய திட்டங்களில் கலைஞர் சிறப்பாக செஞ்சுட்டார். உள்ளாட்சியில் ஜெயித்தவர்கள் வந்து அந்தந்த பகுதியில் சில பேர் அவங்க வந்து அந்த பகுதி மக்கள்கிட்ட அவங்க சரியான கோஆர்டினேட் பண்ணாத சில பிரச்சனைகள்னால அது தோல்விக்கு ஒரு பாத்திரமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு அந்த தோல்வி அடைஞ்சது. 2016 வந்து கலைஞர் வந்து அந்த கூட்டணி சார்ந்து இயங்கினதில் கூட்டணியை 2016 கலைஞர் வந்து குறைச்சிருந்தா ஜெயிச்சிருக்க முடியுங்கிறது என்னோட கணிப்பு. 2011 ஒரு கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பார் பெரிய கட்சிகளோட. 2016 வந்து ஜெயலலிதா மீதான ஒரு கடுமையான அதிருப்தி எல்லாம் வந்துருச்சு மக்களுக்கு. 2016 வந்து அவர் கூட்டணி, காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் சேர்த்து கூடுதலாக சீட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு. அப்போ அந்த கட்சியில் தலைவர் அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர்கிட்ட தான் அதிகமான பொறுப்புகளை கொடுத்துருந்தார். ஆனால் இவர் வந்து கூட்டணி ஆர்கனைஸ் பண்ணுறதுல விஜயகாந்த் போன்றுட்டு பெரிய ஆர்வம்லாம் இவர் காட்டலை. அன்றைக்கி விஜயகாந்துக்காக கட்சி காத்திருந்தது. அப்புறம் காங்கிரஸுக்கு கூடுதல் சீட்டு, மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த சீட்டுகளில் வந்து திமுகவை விடவும் கூட்டணி கட்சிகள் பல இடங்களில் தோத்துட்டாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஜெயலலிதா ஏன் ஜெயிச்சாங்கன்னா, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் பல தொகுதியில் அவங்க ஜெயிச்சாங்க. ஏன்னா எல்லா தொகுதியிலும் அவங்க தனியாகவே நின்றுட்டாங்க. நீங்கள் கலைஞர் நிறைய கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுத்துட்டாரு. மாறாக ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தொகுதியிலும் அவங்க தனியாகவே நின்றதுனால அவங்க ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சு போச்சு. அப்போ 2016 திமுக ஜெயிச்சிருக்கும். அன்றைக்கே இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கே அதை பொறுப்பெடுத்து ஜெயிக்கிற அளவுக்கு வந்து ஏற்கனவே 90 சீட்டுக்கிட்ட கொண்டு வந்துட்டார், ஜெயிக்கிற முகமாக வந்துட்டார். ஆனால் அது கூட்டணி கட்சியோட கூடுதல் சீட்டின் காரணமாக தோல்வி வந்தது. அதற்கு பின் கலைஞர் இறந்ததுக்கு பிற்பாடு என்னாச்சுன்னா, உங்களுக்கு அரசியல் முகமான தலைவர்கள் பெருசாக தமிழ்நாடு தழியில் இல்லைங்கிறதுனால கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, அடுத்த ஆள் நான் தான் சொல்லி அரசியலே வரமாட்டேன்னு சொன்ன ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்து திருப்பி வரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு. கமல்ஹாசன் உள்ளே வந்துட்டார். இன்னும் தினகரன் அவர் வர கட்சி ஆரம்பித்து, அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற திமுக தலைவருக்கு ஆளுமை இல்லை, அவருக்கு எதுவும் கிடையாது, வெற்றிடம் வந்துருச்சுன்னு சொல்லி இது மாதிரியான பிரமுகர்களாக தன்னை தமிழ்நாடு முழுக்க தெரியும் என்கிற ஒரே காரணம், எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது நடிகர்களுக்கோ மற்றவர்களுக்கோ, மற்ற அதிமுக வந்தவங்களுக்கு கூட, தான் வந்து பிரமுகராக இருக்கிறோம், அதனால் நம்ம முதலமைச்சராக இல்லைங்கிற மனோபாவத்தில் ஏராளமான பேர் திமுகவுக்கு எதிரான அவதூறுகளோடு. நல்லா தெரிஞ்சுங்க, திமுக ஆட்சியில் இல்லை, திமுக எதிர்கட்சியாக தான் இருக்குது 10 ஆண்டுகளாக. அதனால் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாரும் அப்போ கூட ஆட்சியிலிருந்து அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்க பேசவே இல்லை. வெளியிலிருந்து ஆதரிக்கிற இன்டலெக்சுவல்ஸை ஆதரிக்கிற பல பேர், இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் அதிமுகவோ வேற ஏதாவது பாஜகவோ மற்ற கட்சியோ கிடையாது, திமுக அல்லாத கட்சிகளோலாம் கிடையாது. அவங்க மெனக்கிடுறாங்க.
ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னால் துக்ளக் ஷோலேருந்து மற்ற டிவி வாத்தில் வர மற்ற கட்சி சாராத அவர் சுமன் ஸ்ரீராமன் மாலன் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரஜினிகாந்த் புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆல்டர்னேட்டிவ்க்கு திமுக வந்துடக்கூடாது, யாராவது ஒருத்தர் வரணும். அதுக்கு முன்னால் ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க, அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் ஆதரிச்சாங்க. இப்போ கேட்டால் தமிழ்நாட்டு அரசியலில் திறமை இல்லை, அறிவு இல்லை அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அறிவார்ந்த கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர் ஆதரிச்சவங்க, அறிவார்ந்த மிக சிறந்த நிர்வாகிக்கு எதிராக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க, எந்த பின்புலமும் இல்லாமல். இந்த முரண்பாடு இருக்கும் போதில் கலைஞர் மீது அவங்க கொண்ட அரசியல் பின்புலம் இந்த கால் புரட்சியை கட்டமைக்குது. நீங்கள் திறமைசாலியா திறமை உள்ளவரான்னு சொல்லலை, திமுக உருவாக்கப்பட்டதான சமூக நீதி காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு விடாமல் தடுக்கணுங்கிறதுல துடிப்பாக திமுக அல்லாத மீடியாக்களும் முற்போக்காலும் துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க திருப்பி வந்துடக்கூடாதுன்னு. திமுக திருப்பி வர்றதையும் கொல்லப்படலை. அப்போ அதற்காக பல பேர் உருவாக்கின போது இவர் முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அந்த நான் கூட கலைஞர் அளவுக்கு இவர் கட்சியை நடத்துவாரா அப்படின்னு பார்த்தேன். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தலைவர் ஆகிறார் 2018. இவர் எப்படி கொண்டு போகிறார், கூட்டணி எப்படி கொண்டு போகிறாருன்னு பார்த்தா மிரண்டுட்டான். அந்த சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டதும் கூட்டணியை வரையறுக்குள்ளே வச்சுருந்தார். கூட்டணிக்கு சீட்டுகளை வெற்றி பெறுகிற சோர்ஸாக யாருக்கு பெரிய வெளியில் செல்வாக்கு இருக்குன்னா ஒரு கூட்டணியாக கட்டமைக்கவே இல்லை. மக்கள் நல கூட்டணி கூட நம்மளே பல முறை பேசியிருக்கிறோம். மக்கள் நல கூட்டணி தோற்கடிப்பதற்காக வெளியில் உருவாக்கப்பட்டது, திமுக வரக்கூடாதுன்னு 2016. அந்த கூட்டணியில் விஜயகாந்த் தான் டாப்பு. அவர் தான் பெரிய கட்சி, அவர் தான் இவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு. அவர் வேணான்னு ஒதுக்கிட்டார். அவரை ஒதுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற கட்சிகளை மட்டும்தான் சேர்க்கிறாரு. செல்வாக்கு நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட இல்லை. 19 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கும்போது எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிற மனோபாவத்தில் இல்லை. விஜயகாந்த் செல்வாக்கு பெற்ற விஜயகாந்த் வேண்டாம், பாமக வேண்டான்னு விட்டுட்டு அவர்களோடு சேர்ந்து நின்று டெபாசிட் இழந்த இந்த கட்சிகள் 5 பேர் சேர்ந்து இழந்த கட்சிகளை தான் அவர் சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் இவங்களை மட்டும்தான் சேர்த்துக்கிறாரு. அப்போ என்னன்னா அவர் கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணியை அவர் கட்டமைக்கிறார். அப்போ கூட இது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க மக்கள் நல கூட்டணியே ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, அவரை சேர்த்து வச்சு எங்கே ஜெயிக்க போகிறாருன்னு சொல்லும்போது அவரோட வியூகம் தேர்தல் அவர் கூட்டணியை கட்டமைச்சிட்டு அவர் பிரச்சார யுக்தியோடு போனதற்கு பாருங்கள், அது எக்ஸ்ட்ரானரி. கிராமப்புறங்களில் அவர் நேரடியாக போய் பார்த்தது, மக்களை நேரடியாக உள்ளே போய் சந்தித்தது, பல இடங்களில் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்ட மக்கள். நான் கூட அவர்கிட்டையும் சொன்னேன், ஒரு எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு மாநாட்டிலையும் நான் பேசினேன், நீங்கள் கலைஞராக மட்டும் இல்லை எம்ஜிஆராகவும் இருக்கிறீங்க, மக்கள் உங்களை அப்படி பார்க்குறாங்க. திமுக எப்போதுமே ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக நின்றுள்ளது. அதிலொன்று தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையம். இதன் நோக்கம் சமத்துவத்தை நோக்கிய பயணம். 2021 இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தான் இந்த ஆணையத்தை அமைத்தார். ஏற்கனவே SC/ST தேசிய ஆணையம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த தேசிய ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தியாக அளிக்கவில்லை, அதுக்கு ரொம்பவும் காலதாமதமாக ஆகிறது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய SC/ST மக்களுக்கு விரைவான நீதியை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆணையத்தை அமைத்தார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஆணையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆணையத்தினுடைய நோக்கம் அல்லது இந்த ஆணையத்தை அமைத்ததனுடைய நோக்கம், முதல்வருடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், ஜாதியின் பெயரால், பிறப்பின் பெயரால், உணவு பழக்கத்தின் பெயரால், வாழிடத்தின் பெயரால், இந்த பெயர்களால் குறிப்பிட்ட SC/ST மக்கள் அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், சிறுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அல்லது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆகவே உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிக்கப்பட்டாலோ, உடல் ரீதியில் தாக்கப்பட்டாலோ அவர்களுக்கு விரைவான நீதி வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வேண்டும். அந்த சட்ட பாதுகாப்பை திராவிட மாடல் அரசு வழங்கும் என்ற ஒரு உயரிய லட்சியத்தோடு தான் இந்த SC/ST ஆணையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அமைத்தார்கள். இந்த ஆணையத்துடைய நோக்கம் என்பது SC/ST ஆணையம் என்று இருந்தால் கூட இது பிறர் சமூகத்துக்கு எதிரானது அல்ல. SC/ST மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருமே தவிர அதற்காக பிறர் மீது வன்மத்தை காட்டுதோ விரோதத்தை காட்டுதோ இந்த ஆணையத்தினுடைய அடிப்படை நெறிகள் அல்ல என்பதை முதல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த ஆணையத்துக்கு வரக்கூடிய மனுக்கள் இருக்கு இல்லையா, அது வெறும் மனுக்களாக இல்லாமல் அந்த மனுக்கள் எழுதப்பட்டிருக்க சொற்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி மனிதனுடைய கோரிக்கையாக, தனி மனிதனுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக, அவனுடைய கண்ணீரை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக, அவனுடைய காயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அந்த மனு இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய காயம் வலி கண்ணீர் மட்டுமில்லை, அது ஒரு குடும்பத்தினுடைய காயமாக, ஒரு குடும்பத்தினுடைய கண்ணீராக, ஒரு குடும்பத்தினுடைய வேதனையாக, ஒரு குடும்பத்தினுடைய உயிர் பாதுகாப்பை கோரக்கூடிய ஒரு
காகிதமாக மனுவாக அது இருக்கிறது. ஒரு தனி மனிதனாக இல்லாமல், ஒரு குடும்பமாக இல்லாமல், ஒரு ஊரினுடைய பாதிப்பாக, வேதனையாக, கண்ணீராக, காயமாக, தேவையாக, உயிர் பாதுகாப்புக்கான ஒரு கோரிக்கையாகத்தான் அது இருக்கிறது. ஆகவே அவற்றை நீங்கள் கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்று முதல்வர் எங்களுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார். முதல்வர் அனுப்பிய அந்த சர்க்குலரின் அடிப்படையில் தான் எங்கள் ஆணையத்துக்கு வரக்கூடிய அந்த மனுக்களை நாங்கள் கரிசனையோடு, மிகுந்த அக்கறையோடு நாங்கள் பரிசீலித்து, மிகுந்த வேதனை மட்டுமல்ல, விரைவாக அவருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை வழங்கவும், உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்குவது தான் அந்த ஆணையத்துடைய நோக்கம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற கவர்ச்சிகரமான தலைவர்களை அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்தனர். அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கலைஞர் மறைவுக்கு பின்னர் அதே சித்தாந்த தெளிவோடு ஒரு தலைமையை திமுக தொண்டர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் திராவிட சிந்தனையை அரசியலில் முன்னெடுப்பதில் கலைஞரை விட ஆபத்தானவர் ஸ்டாலின் என எதிரிகளே சான்றிதழ் கொடுக்கும் அளவுக்கு குறுகிய காலத்தில் ஆட்சியிலும் கட்சியிலும் தான் பெரியார், அண்ணா, கலைஞரின் வாரிசு என்பதை நிரூபித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கலைஞர் இருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் இறக்குறாங்க, 2 பேரும் இறக்குறாங்க. 2 தொண்டர்களுக்கும் தலைமை குறித்த ஒரு அன்சர்டனிட்டி, நிலையில்லாத தன்மை வருது. அப்போ திமுக தன்னுடைய அடுத்த தலைவரை மிக கச்சிதமாக பொருத்தி கொள்கிறது. அவர் திமுகவை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். கலைஞர் காலத்தில் பெறாத வெற்றியை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. அதே பக்கம் அதிமுக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த கட்சி சொல்லக்கூடிய வெற்றி எதையுமே பெறவில்லை. இப்போ தலைமை மாற்றங்கள் அது இதுன்னு அடிதடி. அப்புறம் பழனிசாமிங்கிற ஒருத்தர் வருகிறார். அவர் தலைமையில் சந்தித்த அத்தனை தேர்தலும் தோல்வி அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. ஒரு விஷயந்தான் புரியுது, 2 தொண்டர்களும் தலைமையை இழக்கிறார்கள். ஒரு தலைமை ரொம்ப ஈஸியாக அடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம், ஒரு கொள்கையை அவர் கேரி பண்ணுவாரா? நமக்கு ஐடியான்னு ஒன்று இருக்குது, அந்த லட்சியங்கள் இருக்குது. அந்த லட்சியங்களை கலைஞர் இவ்வளோ காலம் கட்டி காப்பாற்றினார். அந்த தன்மையை, அதே லட்சியங்களை புதிதாக வரக்கூடிய தலைவர் கட்டி காப்பாற்றுவாரா? இது மட்டும்தான் திமுக தொண்டர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேள்வி. கட்டி காப்பாற்றுவார் அப்படிங்கிறத இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் நிரூபித்து விட்டார். அதனால தான் தமிழ்நாட்டில் டாலஸ்ட் லீடராக அவர் போய் நிற்கிறார். ஆனால் அதிமுகனுடைய தொண்டர்களுக்கு இந்த கொள்கை லட்சியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு வசீகரமான தலைமை. எம்ஜிஆர்ங்கிற ஒரு வசீகரமான தலைமை, ஜெயலலிதாங்கிற ஒரு வசீகரமான தலைமை. அதன் பிறகு அந்த வசீகரமான தலைமை இல்லை. அவங்க லட்சியத்தை காப்பாற்றுவாங்களா, கொள்கையை காப்பாற்றுவாங்களா, இயக்கத்தை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க ஒரு பெரிய ஒரு மாசான லீடராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போது 2 கட்சிக்குமான அடிப்படை வித்தியாசமே தொண்டர்களுடைய பார்வை. ஒருவருக்கு பிரைமரி அஜெண்டாவாக லட்சியங்களை காப்பாற்றக்கூடிய தலைவர் தேவைப்படுகிறார். இன்னொரு கட்சிக்கு பிரைமரி அஜெண்டாவாக ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிறவங்க தேவைப்படுறார். திமுகவினுடைய லட்சியங்களை காப்பாற்றுகிற தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக பார்க்குறாங்க. இன்றைக்கி எல்லாருமே போட்டி 2ஆம் இடத்துக்கு தான் இருக்குது. நான் திமுகவுக்கு எதிரி, நான் திமுகவுக்கு எதிரி, நான் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் சொல்கிறாங்களே தவிர, திமுகவுக்கு எதிர்நிலையில் தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. இப்போ திமுகவை இடத்த அவங்க யாருமே கொஸ்டின் பண்ணலை. நான் திமுகவினுடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வரல. அதற்கு முக்கியமான காரணம், இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட், டாலஸ்ட் லீடராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். இது ஒரு லெகசியை ஃபார்வர்ட் பண்ணுறது. அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் நடந்த ஒரு கடித போக்குவரத்து உங்களுக்கு தெரியும். பெரியார் ரொம்ப வருத்தப்பட்டு அண்ணாவுக்கு எழுதினது அவருடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் டைமில். அண்ணா திருப்பி எழுதின கடிதம். இதை பேசணுன்னா, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புரட்சியாளர், ஒரு புரட்சிகர கருத்துக்கு சொந்தக்காரர், ஒரு சீர்திருத்தவாதி, தன்னுடைய எண்ணங்களை தான் வாழ்கிற காலத்திலேயே நிறைவேற கண்ட ஒருத்தர் நீங்கள் தான் அப்படின்னு அண்ணா பெரியாருக்கு ஆறுதல் சொல்வார். பெரியார் அண்ணாவுக்கு ஆறுதல் சொல்வார். இது என்ன அப்படின்னா, உங்கள் லெகசியை நான் கேரி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கறது. அதே தான் கலைஞர் இதயத்தை இரவலாக கொடு அப்படிங்கிறது. அது ஒரு ஃபார்ம், மெட்டாஃபர், அது ஒரு குறியீடு. அண்ணாவுடைய லெகசியை நான் கேரி பண்ணுவேன் அப்படிங்கிறது. இன்றைக்கி அதனுடைய உச்சமாக தான் தமிழ்நாட்டை தலைவர் வழிநடத்திட்டு இருக்கிறார். கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, ஒரு நாட்டின் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் சரி, இந்த 3 இடத்துலையுமே கலைஞருடைய லெகசியை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஃபைட்டில் அவர் வின்னிங் எட்ஜை நோக்கி நகர்ந்திருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய தொடர் வெற்றிகள். இன்றைக்கி தமிழ்நாட்டை நிதி,
பண்பாடு, மொழி எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டுக்கு விரோதமான பாஜக கார்னர் பண்ணுதுன்னா தமிழ்நாடு ஷுட் நாட் கெட் எம்பவர்டுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படி பேசக்கூடிய ஒரு பாலிடிக்ஸை காப்பாற்றுற ஒரு தலைவர் வந்துட்டாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ கலைஞர் விட்ட இடத்த வந்து பக்காவாக கேரி பண்ணி தமிழ்நாட்டை வேறொரு உயரத்திற்கு மாற்றக்கூடியவராக தமிழ்நாட்டுடைய தலைவர் இருக்கிறார். எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரலாம் போகலாம், அவைகள் கட்சிகள். ஆட்சியில் இருந்தால் செழிப்போடு இருப்பதும் ஆட்சியில் இல்லாவிட்டால் காணாமல் போவதும் கட்சிகளின் சராசரி குணம். ஆனால் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டின் தமிழர்களின் இரத்தமும் சதையுமாக என்றென்றும் இருப்பது திமுக மட்டும்தான். அதனால்தான் 75 வயது ஆனபோதும் 20 வயது இளைஞனின் துடிப்போடு திராவிட முன்னேற்றக் கழகம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதன் வெற்றியின் ரகசியமும் அதுதான்.